ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் தினம் விமென்ஸ் டே ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ரொம்ப குவிக்காக 10 நிமிஷத்தில் சேமியா பாயசம் வைக்க போகிறோம். மில்க் மேட், மில்க் பவுடர் எதுவுமே சேர்த்தாமல் பால்லையே வேக வச்சு சூப்பராக பண்ண போகிறோம். சூப்பரான இந்த சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த சேமியா பாயசத்துக்கு நெய் இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நெய் நல்லா உருகின உடனே இப்போ இது கூட நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வரணும், ரொம்ப கருகிராமல் பார்த்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை எடுத்து வைக்கலாம், இருக்கட்டும். இப்போ அதே வானிலையில் நெய்யெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்தலை. அதே நெய்யில் 1/2 கப் அளவு சேமியா சேர்த்துக்கிறேன். சேமியாவை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரே மாதிரி வறுக்கணும். கலர் மாறி பொன்னிறமாக வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். கலர் நல்லா மாறி இருக்குது பாருங்கள், தெரியுதா? இந்த அளவு வறுபட்ட உடனே இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கூட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ காய்ச்சாத பால் தான் 1/2 லிட்டர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சேமியாவுக்கு 1/2 லிட்டர் பால், 1/4 லிட்டர் தண்ணி, இதுதான் அளவு. இப்போ இது கூட 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். சேமியாவை நல்லா வறுத்துருக்கோம், அதனால் கட்டியும் தட்டாது, ரொம்ப குழஞ்சும் போகாது. கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பதம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நடுநடுவில் கிளறி விட்டுட்டு விடலாம். பாருங்கள், அப்படியே சேமியா நல்லா வெந்து வரணும் பால்லையே. பால் அப்படி பாதி அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 1/2 கப் அளவு சேமியாவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். முதல் நீத்துட்டு அப்புறமா மறுபடியும் கெட்டி ஆயிக்கும். சர்க்கரை சேர்த்தினதுக்கப்புறமா இன்னொரு 1/4 லிட்டர் பால் சேர்த்துறதுன்னா சேர்த்தலாம். நான் இன்றைக்கி சேர்த்தலை. இதே அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள், கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது. சேமியா பால் அப்படி நல்லா வெந்து பாலும் பாதி அளவு சுண்டி கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. சர்க்கரை நல்லா கரைஞ்சி மறுபடியும் நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டியாக வரணும். இந்த அளவு கொதிக்க விட்டுட்டு இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். ஏலக்காய் பொடி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸ் எல்லாம், அதையெல்லாம் இது மேலே சேர்த்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தின மாதிரி எவ்வளோ சூப்பரான கலரில் அருமையாக சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.